نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இதற்கு முன்னால் நாம் பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா தெரிவித்திருந்தது, என்னும் இபிலீஸ் ஆகிய ஷைத்தான் அதை காரணமாக வைத்து அவ்விருவரையும் தவறிழைக்கும்படி செய்து சொர்க்கத்தில் இருந்தும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலையிலிருந்தும் அவர்களை வெளியேறும்படி செய்துவிட்டான். ஆகவே அவர்களை நோக்கி, உங்களில் சிலருக்கு எதிரியாவர், சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள், உங்களுக்கு பூமியில்தான் வசிக்க இடம் உண்டு, அதில் சிறிது காலம் வரை சுகமும் அனுபவிக்கலாம் என நாம் கூறினோம். பின்னர் ஆதம் சில வாக்கியங்களை தன் இறைவனிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள். அவ்வாக்கியங்களை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமே இருந்தார்கள். அதனால் அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன்தான் மிக மன்னிப்பவன், மிக கருணையுடையவன் ஆவான் என்பதாக இதனுடைய விளக்கங்களை நேற்று நாம் பார்த்தோம். இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இழைக்கப்பட்டதுடைய விளைவு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா இரு நபர்களும் இழைக்கப்பட்ட விளைவின் காரணமாக, அந்த கனியை உண்டதின் காரணமாக இறக்கப்பட்டது. அதை மீண்டும் அல்லாஹ் தஆலா இங்கு சொல்லி காட்டினான். குல்னா, நாம் சொன்னோம், இஹ்பிது மின்ஹா, அந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இறங்குங்கள், ஜமீஅன், அனைவர்களும் இறங்குங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பன்மையின ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, மூணாவது ஆளா எப்படி சொர்க்கத்தில் இருந்து இறங்குமாறு அல்லாஹ் சொன்னா? இரு நபர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய எல்லா பேரும் நீங்க இறங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றா அப்படின்னு பார்த்தா, இந்த இப்லீஸ் அப்ப சபிக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க விடவில்லை. ஆனால் இவன் எப்படியாவது உள்ளே போக வேண்டும் என்பதாக பார்த்து பாம்பினுடைய வாயிற்குள் வயிற்றுக்குள் நுழைந்து மயிலின் மூலியமாக இப்லீஸ் சொர்க்கத்திற்குள் நுழைஞ்சான். அல்லாஹுக்கு தெரியாதுன்னு இல்லை, அல்லாஹ் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். இவன் போய் அங்கதான் நின்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அந்த கனியை உண்ண வைத்து அதன் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உண்டு. இப்ப மூன்று நபர்களும் அங்கே சொர்க்கத்திற்குள் இருந்தாங்க. இதை முன்னுள்ள வேதங்களில், தௌராத் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்ப இவங்க எல்லாத்தையும் நீங்க கீழே இறங்குங்க அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனங்களுக்கு விரிவுரை எழுதக்கூடியவர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் அவர்கள் சொல்லும் பொழுது சிலர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் பொழுது அவர்களிலிருந்து கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா படைத்து விட்டான். இந்த ரூஹனை எல்லாம் அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முதுகண்டின் மீது தான் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். இப்பொழுது இறங்குங்கள் என்று சொன்னது இந்த மனிதர்கள் தான் எல்லா நபர்களையும் அல்லாஹ் தஆலா வெளியேறுமாறு சொன்னான் என்பதாக சொல்லப்படுது. ஆக அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு இந்த பூமிக்கு வந்தாங்க.
இப்ப குர்ஆனில் 2 இடங்களில் சொல்லப்படுகின்றது, இதற்கு முன்னுள்ள வசனங்களில் சொல்லப்படுது, இங்கேயும் சொல்லப்படுது. 2 ட்ரிப் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அப்ப 2 ட்ரிப் அவங்களுக்கு கட்டளையிட்டானா அப்படின்னு பார்த்தா, ஆம் 2 முறைகள் கட்டளையிட்டிருக்கின்றான் என்பதாக சொல்றாங்க. என்ன 2 முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒன்று அல்லாஹ் தஆலா முதல்ல சொர்க்கத்தில் இருந்து முதல் வானத்திற்கு இறக்கினான், முதல் வானத்தில் இருந்து அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு இறக்கினான். அப்ப 2 முறைகள் அந்த 2 இடங்களுக்கு இடமாற்றம் செய்ததன் காரணமாக அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இது விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள். அதனுடைய விளக்கங்கள் தெளிவாக அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இன்னும் நாம் சொன்னோம், நம்மிடம் இருந்து நிச்சயமாக நம்மிருந்து ஹுதன் நேர்வழி காட்டக்கூடியவர்கள் நம்மிடம் இருந்து உங்களுக்கு வருவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உங்களுடைய பித்தரங்கள்ல அடுத்த நபிமார்கள், ரசூல்மார்கள், வேதங்கள் இது போன்றது எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்றதோ, நேர் வழிகாட்டக்கூடியதாக அவர்கள் உங்களுக்கு வருவாங்க. ஃபமன் தபியா, யார் அவர்களை பின்பற்றுகிறார்களோ, யார் அவர்களை பின்பற்றி நடக்கின்றார்களோ, ஹுதாய அவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஹிதாயத் பெற்றார்கள், நேர்வழி பெற்றார்கள். அவர்களுக்கு இன்னும் ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. இது நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் இவர்கள் எந்த ஒன்றை கண்டும் பயப்பட மாட்டாங்க. இது ஆயிருமோ அது ஆயிருமோ, நமக்கு அதனால எது நடந்துருமோ இதனால எது நடந்துருமோ அப்படிங்கிறது அவர்கள் எந்த ஒன்றை கொண்டும் இவர்கள் பயப்பட மாட்டாங்க. ஏன், அல்லாஹ் சொன்னதுடைய, அல்லாஹ் ரசூல் சொன்னதுடைய நேரிய வழி இருக்குது, நமக்கு நேரான பாதைகள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒன்றில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். இதெல்லாம் என்னுடைய ரப்புடைய பிறப்பிலிருந்து தான் வருது, யாருடைய தூண்டுதலிலே யாருடைய செயல்பாட்டின் காரணமாக வரல அப்படிங்கிற தெளிவா அவர்கள் விளங்கியிருந்ததன் காரணமாக இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க எந்த ஒன்றை கொண்டும் இவர்கள் பயப்பட மாட்டாங்க. வலாஹும் யஹ்ஸனூன், எந்த ஒன்றை கொண்டும் அவர்கள் நாளை மறுமையில் அச்சப்பட மாட்டார்கள். இங்க பயப்பட மாட்டாங்க, நாளைக்கு மறுமையில நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா கொள்ளுமா அப்படிங்கிறது அந்த அச்சம் இருக்காது. ஏன், அவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சி நடந்தார்கள், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி அங்க வைத்திருப்பான் ஆல்ரெடி. அப்ப அவங்களுக்கு என்ன, எந்த ஒரு அச்சமும் இருக்காது, எந்த ஒரு கவலையும் இருக்காது. இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லினான். வல்லதீன, இன்னும் சிலர்கள், எந்த சிலர்கள் கஃபரும் நிராகரித்தார்களே, அல்லாஹும் அல்லாஹ் ரசூலையும் இன்னும் வேதங்களையும் எல்லாவற்றையும் நிராகரித்தார்களே. நிராகரித்தது மட்டுமல்ல, இன்னும் நம்முடைய ஆயாத்துகளை, அத்தாட்சிகளை, நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்தார்களே. இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் அல்லாஹுடைய வேதம் இல்லைங்க, இது என்னங்க யார் வேணாலும் செய்யறாங்க அப்படின்னு யார் அதை மறுக்கின்றார்களோ, அது எந்த விதத்துல இருந்தாலும் சரி, நம்ம சாதாரண உன்னிடமே நாங்கள் கேட்கின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பதாக நாம் சொல்கின்றோமே, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம், ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு நாம் அல்லாஹ்விடம் கேட்பதை விட்டு நீங்க தாங்க, நீங்க பார்த்தா தாங்க எனக்கு எது நடக்கும், நீங்க செஞ்சா தாங்க எனக்கு எது நடக்கும், நீங்க தாங்க எங்களுக்கு அது போல இது போல எப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் சொல்கின்றான் என்றால் அவன் கத்தபு, அவன் பொய்ப்பித்து விட்டான். அல்லாஹ் செய்கின்றாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இவன் மறந்துட்டான், நிராகரிப்பாளர்களா ஆகிவிட்டான். உலாயிக, அவர்கள் தான் அஸ்ஹாபுன் நார், அவர்கள் தான் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். மறுமையில் என்ன, நிரந்தரமாக இவர்கள் தான் நரகவாதிகள் என்பதை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா காட்டி விடுகின்றான். நாளை மறுமையில் அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள், எந்த ஒன்றினாலே யாருனாலே எதுவும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் மூலியமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றான். இறுதி வரை உறுதியாக ஈமானே இருந்து ஈமானே வாழ்ந்து ஈமானுடனே மரணிக்கக்கூடிய நன்பாக்கியங்களை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தார் உரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக் ஆமீன் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.